உதயமாக உள்ள விசுவாவசு தமிழ் சித்திரை புத்தாண்டில் உங்கள் ராசிகளுக்கான பலன்கள் வழங்குகிறார் கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் மற்றும் தாந்தாமலை ஸ்ரீமுருகன் ஆலயங்களின் பிரதம குரு ஸ்ரீ மூகு சச்சிதானந்த குருக்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்புதிய வருஷமாகிய விசுவாவசு வருஷ 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள். அச்சுவினி, பரணி, கார்த்திகை, முதலாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய மேட ராசிக்குரிய அன்பர்களுக்கு இவ்வாண்டு அந்நிய நாட்டிலிருந்து அன்பிற்குரியவரிடம் இருந்து வெகுமதிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. அத்தோடு அரசியல் செல்வாக்கும் நன்மதிப்பும் வாக்கு வசீகரமும் உண்டு. சகோதரங்களுக்குள் மிக நெருக்கமானவர்களுக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்படலாம். புரிந்துணர்வு தேவை. கார்த்திகை 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1ஆம், 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய இடவராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்லுறவு, சகாய வாழ்க்கை, வாக்கு வசீகரம், தொழில் அல்லது இடங்களில் சில மாற்றங்கள், புதிய ஸ்தானம் கிடைத்தல் ஆகியன நடைபெறலாம். மிருகசீரிடம் 3ஆம், 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1ஆம், 2ஆம், 3ஆம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிலைப்பிரிவு, தடுமாற்றம், புண்ணிய தல யாத்திரைகள், பெரியோர்களின் நல்லாசி, சகாய வாழ்க்கை, புதிய நட்பு அல்லது அறிமுகம், அரசியலில் ஈடுபடவும் வாய்ப்புண்டு. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயிலியம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய கர்க்கடக ராசிக்கு உரியவர்களுக்கு புதிய ஸ்தானம், சுப செலவுகள், வாகனங்கள் மூலமான செலவுகள், உடலில் பாதக்கடுப்பு போன்ற சுகவீனமும் காட்டும். அயல் நாட்டிலிருந்து நல்ல செய்திகளும் தொடர்புகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய சிம்மராசி அன்பர்களுக்கு பல வகையாலும் லாபம், மனச்சந்தோஷம், குடும்பத்தில் கருத்து முரண்பாடு, கொடுக்கல் வாங்கல் பிணக்கு, உறவுக்குள் பகை காட்டும் புரிந்துணர்வு தேவை. உத்தரம் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதம், அத்தம், சித்திரை 1ஆம், 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில், இடம், பதவி உயர்வு அல்லது மாற்றம், நிலையான சொத்து கொள்வனவு செய்தல், அந்நியர்களின் சகாயமும் கிடைக்க வாய்ப்புண்டு. சித்திரை 3ஆம், 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1ஆம், 2ஆம், 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரத்துக்குரிய துளாராசி அன்பர்களுக்கு தொழில் மேன்மை, வருவாய், பல வகைகளிலும் பொருளாதாரம், செல்வாக்கு அதிகரிக்கும், தனதானிய விருத்தி உண்டாகும். அத்துடன் அக்கினி, ஆயுத விசைவீடை, உடம்பில் கெட்ட நேர் சுரத்தல் என்பன ஏற்பட வாய்ப்புண்டு. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருதய சம்பந்தமான நோய், கைகால் மூட்டு வலிப்பு போன்றவைகளும் அரச சார்பான செல்வாக்கும் ஏற்படும். மூலம், பூராடம், உத்தராடம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய தனுராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நல்லுறவு, புரிந்துணர்வு, வேலையாட்களின் சகாயம், உடல் ஆரோக்கியம் உண்டு. உத்திராடம் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதம், திருவோணம், அவுட்டம் ஆகிய மகர ராசி அன்பர்களுக்கு மறைமுகமான சத்துருக்கள் மூலம் எதிர்ப்பு, வீண் பழி பங்கம், குடும்பத்தில் நல்லுறவின்மை, ஏமாற்றம், வாக்கு கலகம், வீண் செலவு என்பன காட்டும். அவுட்டம் 3ஆம், 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1ஆம், 2ஆம், 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த கும்பராசிக்காரர்களுக்கு சுகவாழ்வு, இல்லச்சிறப்பு, வெகுமதி அல்லது எதிர்பார்த்த பொருள்கள் அல்லது சம்பவங்கள் நிறைவேறுதல், அத்தோடு உடல் சுகவீனத்தால் மருத்துவ செலவும் ஏற்படும் தன்மை இருக்கின்றது. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய மீன ராசி அன்பர்களுக்கு அடிக்கடி சுகவீனம், பிரியாண கஷ்டம், அளவுக்கு அதிகமான செலவு, உடல் அசதியுடன் தாய் வழி அதாவது பூர்வீக சொத்து வசதி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புண்டு. அனைவருக்கும் விசுவாச வருஷ சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துகள்.